எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இன்றைக்கி மூட்டு தேய்மானம் பல பேருக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று. சரிங்களா? இந்த மூட்டு தேய்மானம் ஏன் இந்த குறைந்த வயதில் நிறைய பேர்த்துக்கு வருதுன்னு ரீசன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அந்த மூட்டு தேய்மானத்தை நம்மளால் நிப்பாட்ட முடியுமா, நிரந்தரமாக நிப்பாட்ட முடியுமா, அல்லது மூட்டு தேய்மானத்தை குறைக்க முடியுமா, இந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? முதல் எலும்பு தேய்மானம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, எலும்போட அந்த மூட்டு பகுதியில் ஒரு குருத்தெலும்பு தனியாக ஒரு பார்ட் இருக்கும். சரிங்களா? இதுதான் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா தேயக்கூடிய ஒரு பகுதி. ரைட். இது தேய்கிறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா மூட்டில் நமக்கு சின்னதாக சரக்குன்னு ஒரு சின்ன சின்ன சத்தங்கள் கடக்கடக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு சத்தம், சில நேரத்தில் நடக்கும்போது உட்காந்து எந்திரிக்கும்போது சுற்றுப்புற வலி இதெல்லாம் ஏற்படும். சரிங்களா? ரைட். இது எப்படி நம்ம பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மூட்டு தேய்மானம் வரக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மூட்டு தேய்மானங்கள் வரக்கூடிய காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா இதை நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். அதுக்கு இந்த காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா சில முக்கியமான காரணங்கள் பொதுவான சில காரணங்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்டு தான். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சத்தான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நமக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய பதில் தான். காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா, நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா நிறையா பிரச்சனைகளுக்கு நம்ம பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு மருத்துவத்துறைக்கு நம்ம போகிறது கிடையாது. ரைட். ஸோ இப்போ நம்ம சாப்பாடுக்கு நம்ம வருவோம். சரிங்களா? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னிங்கன்னா, நல்லா சாப்பிட்றாங்க ஆனால் வேலைகள் அதிகமாக பண்ணுறதில்ல. ஒரு டைப் ஆஃப் பாப்புலேஷன். இன்னொருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நிறையா வேலை செய்கிறாங்க ஆனால் ரொம்ப கம்மியான சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா புவர் பாடி கண்டிஷனில் இருப்பார், ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி கண்டிஷனில் இருப்பார். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வரக்கூடிய ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இந்த மூட்டு தேய்மானம் தான். சரிங்களா? ஸோ சாப்பாடு நமக்கு சரியாக இருக்கணும். அன்னன்னைக்கு நமக்கு என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறோமோ அதற்கேற்ற சாப்பாடு நமக்கு கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்ட்ரெஸ். பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலை எந்த அளவுக்கு நம்ம பாடி ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னீங்கன்னா சப்போஸ் இப்போ ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் நின்று வேலை பார்க்குறாரு அப்படின்னிங்கன்னா கண்டினியூஸாக 5 மணி நேரம் அவரால் நின்று வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? இது இளம் வயதில் உங்களுக்கு பெயின் தெரியாது. இதே நாளாக நாளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பெயின் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் கண்டினியூஸ் நின்று எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் தெரியுது அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு 45 மினிட்ஸ்லேயே ரெஸ்டிங் பொசிஷனுக்கு போகணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாயிண்டில் அளவுக்கு அதிகமாக உழவக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஒரு வேலையை 5 பேர் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நின்று பார்க்குறாங்களோ இல்லை உட்காந்து நின்று பார்க்குறாங்களோ அதிகமாக வெயிட் தூக்குறாங்களோ ஏதோ ஒரு 5 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை கூட ஒரு 2 பேர் சேர்த்து 7 பேராக அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னிங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா எலும்பு தேய்மானம் ஆகிறது நம்ம குறைச்சிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை. சரிங்களா? இந்த ஃபுட் இம்பேலன்ஸ் வித் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்த்திங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம கிளினிக்கு வர நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க, முக்கியமாக ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னிங்கன்னா இவங்க சன்லைட்லேயே படுறதில்ல. சரிங்களா? ஸோ இந்த சன்லைட் படாத ஒரே ஒரு முக்கியமான காரணத்தினால இவங்களுக்கு பாடியில் விட்டமின் டி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னிங்கன்னா நம்ம பாடியில் எந்த ஒரு விட்டமின் டியும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் போனுக்கு தேவையான அந்த மினரல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகி நிற்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா?
பார்க்குறதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து புசு புசுன்னு நல்லா வந்து இருந்தாலும் உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்குலாம் வந்து என்ன வந்து பண்ணலாம், இவங்க தினமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30 மினிட்ஸில் இருந்து ஒரு 60 மினிட்ஸ் ஆகுது தினமும் சன்லைட்டில் நிற்கணும். சரிங்களா? அப்படி நின்னாங்க அப்படின்னீங்கன்னா வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சியை நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து தினமும் பண்ணக்கூடிய வந்து ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? இந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தினமும் நம்ம வந்து ஒரு பர்டிகுலராக சில ஒர்க் வந்து பண்ணுறோம். சரிங்களா? ஒரு சாதாரண ரொட்டீனாக ஒரு லைட் ஒர்க் செய்யக்கூடிய ஒருத்தரை நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். தினமும் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு தினமும் காலையில் ஒரு 1.5 மணி நேரத்தில் இருந்து 3 மணி நேரம் வரைக்கும், ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் வேலை பார்க்குறவரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து இர்ரெகுலராக செய்யக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? இன்றைக்கி இருக்க நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இதுதான். திடீர்னு நம்ம வந்து வாக்கிங் வந்து போகிறோம். சரிங்களா? அதை தினமும் வந்து போகாமல் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா ஒரே நாளில் ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடக்கிறோம். நடந்துட்டு திரும்பி ஒரு வாரம் ரெஸ்ட்டு விட்டுறோம். சரிங்களா? ரைட். திரும்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடப்போம். அதுக்கடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறோம். திரும்பி ஒரு லாங் லீவ் வந்து விட்டுறோம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப இர்ரெகுலராக இல்லாமல் வந்து பார்த்துக்கிறணும். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டுக்கு வந்து நம்ம வந்து திரும்பி வந்து வரோம். இந்த ஃபுட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றதுல இன்றைக்கி நிறைய குழப்பங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கால்சியம் உள்ள ஃபுட்டை வந்து நிறையா வந்து எடுத்துக்க சொல்லி எல்லாம் வந்து எல்லா மருத்துவர்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ரைட். இன்னும் சிலர் வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து கால்சியம் சத்து உள்ள மாத்திரைகள் அதிகமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து புழக்கத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து எடுத்துக்கிட்டால் வந்து எலும்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டோம்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு உணவு வந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவில் இருக்கிற கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி வந்து 12 வகையான தாதுக்கள் இருக்குது. அது உடம்புல சேரணும் அப்படின்னா இது ஒரு ஃபுட்டில் இருந்து வரும்போது அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்க வேண்டியது வந்து இருக்கும். சரிங்களா? அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ அப்போ வெறும் கால்சியம் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வந்து அந்த கால்சியம் வந்து நம்ம பாடியில் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னிங்கன்னா அப்நார்மலாக ஒரு மசில்ஸ், டெண்டான்ஸ் இந்த மாதிரி வேறு எங்கேயாவது போய் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஃபுட்டையும் நம்ம வந்து கலந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ விட்டமின், மினரல்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உடலுக்கு தேவையான அந்த தாது உப்புக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற பட்சத்தில் எலும்பு தேய்மானத்தை நம்ம வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறலாம் அல்லது நம்ம வந்து குறைக்கலாம். சரிங்களா? லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வந்து இந்த எலும்பு தேய்மானம் வந்து குறைந்த வயதில் நம்ம வந்து வந்துருச்சு அப்படின்னிங்கன்னா என்ன வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த குறைந்த வயதில் வந்து பெயின் வந்து இருக்குது அப்படின்னா வந்து இந்த கண்டிஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு வழியில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, அந்த பெயின் வந்து எவ்வளோ சிவியரான கண்டிஷன்ஸில் வந்து இருக்குன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ரைட். இந்த வீடியோவை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோலாம் வந்து போடுறேன். உங்களுக்கு எந்த ஸ்டேஜஸ்லையும் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நான் வந்து அதில் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.